ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வனஸ்வம் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்பிள் ஷீட் சாக்லேட் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு சூப்பரான சாக்லேட்டாக இருக்கும். இதில் நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். இந்த ஆப்பிள் ஷீட் சாக்லேட் பண்ணுறதுக்கு நான் ஒரே ஒரு ஆப்பிள் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஆப்பிளில் இருக்க ஸ்கின்னை நல்லா பீல் பண்ணிடலாம். இப்போ நான் ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்துட்டேன். ஆப்பிள் டக்குன்னு கருக்க ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுங்கள். லைட்டாக கருத்துட்டா கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அப்படியே செய்யலாம். நம்ம ஸ்வீட் பண்ணுறதுனால ஒன்றும் தெரியாது. நம்ம ஸ்கின்னோட போட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் பீல் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாரில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம கட் பண்ணி போடுறோம். இந்த மாதிரி எல்லா பீசஸையும் போட்டாச்சு. நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அது லேசாக கருக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நான் கொஞ்சோண்டு லெமன் ஆட் பண்ணிக்கிடுறேன். இது நீங்கள் அரைச்ச பிறகு கூட நீங்கள் கொஞ்சோண்டு லெமன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கலர் மாறாமல் இருக்கும். ஓரளவு மாறும், பட் ரொம்ப மாறாது. நம்ம நல்லா மையாக அரைச்சிக்கிடணும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆக தான் செய்யும். பரவாயில்ல, அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இதில் நான் 1 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஷீட் பண்ணுற வேலை ஈஸியாக வரும். இப்போ இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம 1 கம்பி பதம் கிட்ட காய்க்க போகிறோம். இப்போ நம்ம சீனி நல்லா மெல்ட் ஆகிட்டு, எப்போதுமே இந்த மாதிரி பர்ஃபி, ஷீட்ஸ், இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம் பண்ண வேலை நான்ஸ்டிக் பேனில் நம்ம பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். இப்போ நமக்கு நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கட்டியாக ஆக ஆரம்பிக்குது. இந்த கேப்பில் நம்ம ட்ரேயை கொஞ்சம் ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீ கூட வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பீரியடாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வரும். ட்ரே இல்லைன்னா நீங்கள் ஒரு பிளேட்டு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஜீரா பாகு நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டக்குன்னு கட்டி ஆகிடுச்சு. அதனால கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த ஆப்பிள் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கம்பி பதம் வரதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிண்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் கம்பி பதம் வந்தோடனே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளோட சுகர் சிரப் இந்த ஆப்பிள் பேஸ்ட்டில் நல்லா இறங்கி ரெண்டுமே நல்லா கலந்து வரணும். இது செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இது நம்ம சப்பி சாப்பிடக்கூடிய சாக்லேட் மாதிரி தான் இருக்கும். ஜவுமிட்டாய் அந்த டெக்ஸ்சரில் இருக்கும், பட் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகி அப்படி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணி, ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணோடனே நல்லா கிண்டிக்கோங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும், க்ளம்ஸ் இருக்காது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொக்கோ பவுடர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. நான் ஆட் பண்ணலை. கலர் கேரமல் கலரில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு நான் எதுவுமே சேர்க்கலை. மில்க் பவுடரும் ஆப்பிளோட பேஸ்ட்டும், அவ்வளோதான். இந்த சூப்பரான ஆப்பிள் ஷீட் ரெடி ஆகிடும். உங்களுக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அந்த பர்ஃபெக்டான அந்த ஷேப் எல்லாமே நமக்கு கரெக்டாக கிடைக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் ஆட் பண்ணலை. நம்மளோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம அதிகமாக நெய்யோ எண்ணெயோ எதுவுமே ஆட் பண்ண போகிறதுல. நான் 2 ஸ்பூன் நெய் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துடும். எப்போதுமே அப்படி தான் வரும். அப்படி வந்தவுடனே உங்களுக்கு பதம் வந்துருச்சு அப்படின்னு கரெக்டாக சொல்ல முடியாது. நம்ம போட்டிருந்த இந்த சீனி அப்படியே பூத்து வரணும். அந்த மிக்சர்லேயே பார்த்தோன்னே தெரியும். அப்படியே அந்த சுகர் அப்படியே பூத்து வரும். அந்த ஸ்டேஜ் தான் நமக்கு கரெக்டாக ஸ்டேஜ் இருக்கும். உங்களுக்கு இந்த பதம் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு ஒரு ட்ராப் எடுத்து நீங்கள் க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தீங்க தெரியுமா இதுக்கு முன்னாடி, அந்த பிளேட்லேயோ இல்லை ட்ரேலையோ கொஞ்சோண்டு ஊற்றி விட்டுட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் கிண்டிகிட்டே இருங்க. அதுக்கடுத்து அதை மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் அது அப்படியே சேர்ந்து மூவ் ஆகணும். அதுதான் உங்களுக்கு ஸ்டேஜ். இது இந்த ஸ்டேஜில் வரதுக்கு முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷீட் அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. அது உங்களால் தேய்க்கவும் முடியாது. அப்படியே கல் மாதிரி ஆகிடும், இல்லை அப்படி தண்ணியாக இருக்கும்.
அதனால் இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் பண்ணும்போது நான் ஏற்கனவே குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய சத்தான உணவான வல்லாரை மிட்டாய், அப்புறம் ராகி சிம்லி உருண்டை எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா நான் கார்ட்டில் கூட கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். பொது சாப்பிடக்கூடிய ஆப்பில் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ட்ரை பண்ணும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சாப்பிட்றதுக்கு ஜாலியாகவும் இருக்கும். ஷீட்க்கு ரொம்ப ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படி என்னென்னா, பாத்திரத்தில் இது வந்து ஒட்டாது. நீங்கள் வந்து அந்த நான் சொன்னேன் இந்த ட்ரேயில் ஊற்றி செக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா பூத்து வரணும், அந்த ஸ்டேஜ் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்டேஜ். அப்போ தான் ஷீட் வந்து ரொம்ப நல்லா வரும். ஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹல்வாவாயிரும். அப்புறம் ஆப்பிள் ஹல்வாவாக தான் சாப்பிடணும். ஆப்பிளோட ஷீட் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, அதுக்குள்ளே பபிள்ஸ் மாதிரி வரணும். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் அந்த இது. இப்போ இதை வந்து கொஞ்சம் லெவல் பண்ணி விட்டுலாம். இதை வந்து நான் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா லெவல் பண்ணுறேன். இந்த ஸ்பூனில் வந்து நெய் எதுவும் தடவிக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டும். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும், ரொம்ப ஆறிடக்கூடாது, ஓரளவு மீடியமாக ஆறினாலே போதும். இது வந்து நம்ம நீட்டாக லெவல் பண்ணியாச்சு. இதில் வந்து நான் பாதாம் முந்திரி வந்து மேலே டெக்கரேஷனுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் பெஸ்டா, வால்நட்ஸ் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஓரளவு மீடியமான ஹீட்டில் தான் இருக்குது, ரொம்ப ஆறவே இல்லை, லைட்டாக ஆறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது மேலே அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணுங்கள். இது வந்து மெல்ட் பண்ணாத நெய்யாக இருந்தால் கூட டக்குன்னு அதுவே மெல்ட் ஆயிரும். ஹீட்டாக இருந்துச்சுன்னா, இல்லைன்னா மெல்ட் ஆகாது. அதனால் கொஞ்சம் ஹீட்லேயே அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து திருப்பியும் இதை கொஞ்சம் டேப் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த பாதாம் எல்லாமே அதில் போய் செட்டில் ஆகும். முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு ஜவ் மிட்டாயோட அந்த டெக்ஸ்சர் பிடிக்கும் அப்படின்னா இதை செஞ்சு பாருங்கள். அதுக்காக நீங்கள் சாக்லேட் மாதிரி இப்படி உடைச்சோடனே உடையும் அப்படின்னு கிடையாது. இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். இப்போ வந்து இது நல்லா செட் ஆகிடுச்சு. நம்மளோட ஆப்பிள் ஷீட் சாக்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்க ஹல்வா மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் உருண்டையாக கூட உருட்டிக்கிடலாம். பட் அது பார்க்க அவ்வளோவா அட்ராக்டிவாக இருக்காது. இந்த மாதிரி ஷீட் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாகவும் சாப்பிடணுங்கிற ஒரு ஆசை வரும். இப்போ இதை பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஷீட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு கட்டியாக தான் வரும். கொஞ்சம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஜவ் மிட்டாய் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கட் பண்ணணும். இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணாலே போதும். உங்களுக்கு அதை வந்து அப்படி இழுக்கவேல கரெக்டாக அந்த ஷேப் வந்துடும். இப்போ பாருங்கள், நான் செஞ்சு காமிக்கிறேன். இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். அந்த வந்து லேயர் வந்து அப்படி அந்த பிளேட்டில் ஒட்டவே செய்யாது, அப்படியே தனியாகவே வந்துடும். நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். பட் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டாங்க அப்படின்னா இது எதில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதை வந்து நான் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷீட் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். இதை வந்து நம்ம இப்படி பிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம இடையில பிச்சோம் இல்லை நைஃபை வச்சு கூட நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். என்ன அந்த பிசு பிசுன்னு இருக்கும் அது வந்து உங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது, டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து நீங்கள் தான் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அந்த ஷேப்புக்கு கொண்டு வரணும். ஷீட் ஷேப்புக்கு நீங்கள் தான் கொண்டு வரணும். நம்ம பிக்கும்போது கரெக்டாக அந்த லேயர்லாம் வராது, பர்ஃபி மாதிரி லேயரோடலாம் வராது. இதை வந்து நம்ம தான் கொண்டு வரணும். அதை இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி எந்த ஷேப்லனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஷீட்டாக மட்டும் கூட இல்லை, உங்களுக்கு எதுவும் அச்சு குக்கி கட்டர் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஷேப்புக்கு கரெக்டாக இது கொண்டு வர முடியும். அதே மாதிரி இதை நீங்கள் எவ்வளோ தூரம்னாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். உங்களால் எக்ஸ்பேண்ட் கூட பண்ண முடியும். இது வந்து நம்ம செய்கிற பிளேட்டில் ஒட்டவே செய்யாது, பார்த்தீங்களா? இதை அப்படியே தூக்கிடலாம். அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப எலாஸ்டிசிட்டியோடு இருக்கும். நம்ம செய்கிறதுக்கும் கட் பண்ணுறதுக்குன்னா கொஞ்சம் பொறுமை வேணும், கொஞ்சம் கஷ்டம். பட் செஞ்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த ஆப்பிள் ஷீட் சாக்லேட் நமக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நம்ம டர்ன் பண்ணலாம். அதை இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி டர்ன் பண்ண முடியும் நம்மளால். எவ்வளோ எலாஸ்டிசிட்டியாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஷேப் பண்ண முடியலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் கட்டர் இல்லைன்னா சப்பாத்தி அந்த போர்டு கூட எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த மாதிரி ஷேப் பண்ணி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஈவனான ஷேப்பில் கிடைக்கும். இந்த மெத்தட் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டைம் கொஞ்சம் நல்லா சேவ் ஆகும். இந்த மாதிரி இதை ஷீட் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப இழுத்துறாதீங்க, ஓரளவு அதை வந்து ஷேப் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம்.
இது வந்து கார்னர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா நைஃப் வச்சு அதை லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ண வேண்டாம். அந்த நைஃப் வச்சு அதை ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பர்ஃபெக்டான ஷேப்பில் வந்துடும். ஒரே ஒரு ஆப்பிளில் இந்த மாதிரி நிறைய ஷீட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் இந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நான் அதே ட்ரையில் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த திக்னஸ் இருந்தால் போதும். நான் எடுத்திருந்த ஒரு சின்ன ஆப்பிளுக்கு எனக்கு ஒரு 11 ஷீட் கிட்டே கிடச்சிருந்துச்சு. நான் கொஞ்சம் பெரிய ஷீட்டாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் குட்டி ஷீட்ஸாக கூட செஞ்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் காலையில் இதை எடுத்து பார்க்கலாம். இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டான ஆப்பிள் ஷீட் சாக்லேட் சூப்பராக ரெடி ஆகிடும். இதை வந்து நம்ம எதுக்காக ஃப்ரிட்ஜில் வைக்கோம் அப்படின்னா நமக்கு அப்போ தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து நீங்கள் உடைக்க முடியாது, பிக்காக தான் முடிக்கும். நம்மளோட இந்த ஆப்பிள் ஷீட் சாக்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, thanks for watching this video. நன்றி, வணக்கம்.